ஹாய் மக்களே! சலங்கொலி சீரியல் ஏப்ரல் 2, 2026 முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ககன் அவங்க அம்மா வந்து விஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு பூர்ணி விஷ் பண்ண வரா. நீங்களாம் யாரும் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணக்கூடாது, ககன் தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஃபஸ்ட்டு என் பையன் தான் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ககனுக்கு காஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு ககன் கூப்பிட்றாங்க. ககன் வந்து ஏந்திரிக்கவே இல்லை. கூப்பிட்டு ஏந்திரிப்பா காஃபி குடிப்பான்னு சொல்லவும் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா சொல்லு அப்படி ஏதோ சொல்ல வர, என்னப்பா சொல்லு நாவலாக கேட்குறாங்க. காஃபி ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்து அப்செட் ஆகி பர்த்டே விஷயம் பண்ணலையேன்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. உடனே அவர் குளிச்சு முடிச்சுட்டு வராரு. அப்பயாச்சும் சொல்லுவாருன்னு அம்மா அம்மான்னு கூப்பிட்டு வரவும், என்னப்பா சொல்லுப்பா ஏதோ சொல்ல வர, என்னன்னு சொல்ல மாட்டேற சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு சாப்பாடு வேணாம், நீங்கள் வேணால் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னப்பா லேப்டாப் பேக்லாம் எதுவும் எடுக்காமல் போகிற அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ மறந்துட்டம்மா, போய் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் எடுத்துகிட்டு வந்து தராங்க. உடனே இவங்க வந்து சொல்லலையேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பூர்ணி வந்து சிரிச்சிட்ருக்காங்க. கானும் கிளம்பி போகிறாரு. இவர் வந்து விஷ் பண்ணாமல் போகிறாருன்றத அப்செட்லேயே அவங்களும் இருக்காங்க. பூர்ணியும் சிவாவும் அவங்களும் வந்து கிளம்பி போகிறாங்க காலேஜுக்கு. இவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு அவங்க அம்மாவுக்கு அகாடமிலேருந்து. அம்மா முக்கியமான ஃபைல் வந்து நான் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா நான் அரைச்சி கொடுத்து அனுப்புகிறேன், நான் கொஞ்சம் வெளில போகிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா முக்கியமான ஃபைல் நீங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க ஃபைல் எடுத்துகிட்டு வராங்க. அகாடமியில் வந்து ஹாப்பி பர்த்டே அம்மா ககன் சொல்லி போட்டு எல்லோரும் ரெடியாக இருக்காங்க விஷ் பண்ணுறதுக்கு. பரதநாட்டியம்லாம் ஆடுறாங்க. அவங்களுக்கு எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது சாரதாவுக்கு. ககன் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் ஆல்பம் மாதிரி போட்டு சின்ன வயசுலேருந்து உள்ள மெமரிஸ்லாம் ஆல்பம் மாதிரி போட்டு கொடுக்குறாரு. அதில் உள்ளதெல்லாம் பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பூமி வந்து இதில் வந்து அவங்க கேபிக்கு வந்து குளிச்சுட்டு வராரு. கேபி இது மாதிரி மாமா நான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க. இந்த சின்ன வயசில் வந்து சாரதாவை கூப்பிட்டு போன ஸ்கூட்டர் இருக்குது, பழைய ஸ்கூட்டர், அதை வந்து புதுசு மாதிரி ஆக்கி பூலாம் போட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் தான் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அத்தை கூட ஹாப்பி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து கூப்பிட்டு போகணும், அத்தைக்கான சீட்டு இது அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி போகிறேன் பின்னாடி வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க அகாடமிக்கு. அங்கே இது மாதிரி ஜாலியாக பாட்டு டான்ஸ் ஆடி எல்லாருமே சாரதாவோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்து இவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க பூமி சாரதாவுக்கு. ஃபோன் பண்ணி இது மாதிரி அத்தை நீங்கள் கொஞ்சம் வெளில வரீங்களா, நாங்கள் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், மாமா அவங்கள வந்து பார்க்க வந்திருக்காரு விஷ் பண்ணுறதுக்கு, கோயிலுக்கு நீங்கள் அவரும் போங்க போயிட்டு வாங்க அப்படி, அதான் இன்றைக்கி உங்களோட செலிப்ரேஷனு அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா நான் வரல ககன் இருக்கான் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் உள்ளே வரீங்களா இல்லை நாங்கள் வரட்டுமான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா வேணாம் நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போகிறாங்க. அதுக்குள்ளே நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. இருங்கம்மா நானே வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லவும், அங்கே இருக்கிற பசங்கள்லாம் நீங்கள் எங்களுக்கு இன்றைக்கி கதையெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னீங்க சார், நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லும் போது பூரி இப்போ நான் வரேன்னு சொல்கிறாங்க. இல்லை பூர்ணி நானே போயிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் விட்டுட்டு அவங்களே வந்து வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. வெளியில் கேபி வந்து வண்டி எடுத்துகிட்டு நின்றுட்டுருக்காரு பூமி கூட. அத்தை மாமா கூட கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து பழைய ஞாபகத்தில் வண்டியில் ஸ்கூட்டியில் போயிட்டுருக்காங்க. பழைய ஸ்கூட்டரில் இப்போ அவங்க பழைய ஞாபகம்லாம் வருது. கோயிலுக்கு போயிட்டு அவங்க வந்து சாமி கும்பிட்லான்னு போகிறாங்க. நான் வந்து சாமி கும்பிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும். சாரதா நானும் வரேன்னு சொல்லிட்டு கேபி வராரு வண்டியை நிறுத்திட்டு. அப்போ அங்கே ஒருத்தவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டு மேலே படி ஏறுறாங்க. அது வந்து நம்ம என்ன வேணுனாலும் அந்த அப்படி ஏறுனா நடக்கும், சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னு சொல்கிறது அவங்க காதில் விழுது. இவங்களும் அதை கேட்டுட்டு ககனுக்கும் பூமிக்கும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அவர் தூக்கிட்டு போகிறாரு சாரதாவை. மேலே ஏறிட்டு போகிறாங்க. இதை வந்து சாமி கும்பிட வந்த அந்த மருதாணி சித்தி பார்த்துட்டு உடனே அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இது மாதிரி சாரதா கேபி கூட வந்து கோயிலுக்கு வந்திருக்காமா, தூக்கிட்டு வர, அதுவும் சாரதா வராமா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருது. உடனே அபூர்வா அங்கேருந்து ஓடி வந்து சரச்சந்திராட்ட இது மாதிரி கேபி வந்து சாரதா கூட கோயிலில் இருக்காங்களாம், நம்ம அவ்வளோ மிரட்டியும் அவங்க 2 பேரும் பாருங்கள் ஊர் சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்துறதுனால இவர் துப்பாக்கி எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க வந்து கோயிலில் சாமி நீங்கள் வந்து வர வேண்டாம், நான் வந்து நீங்கள் வந்து யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு உண்மையாக இருங்க,
உள்ள கோயிலுக்குள்ளே சொல்கிறாங்க, சாரதா நீங்கள் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டு மீரா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. யாருக்காச்சும் ஒருத்தங்களாச்சும் நீங்கள் வந்து உண்மையாக இருங்க, நான் போய் சாமி கும்பிட்டு வரேன், நீங்கள் வர வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க சாரதா. போய் சாமிக்கிட்ட இது மாதிரி அர்ச்சனை பண்ணிவிட்டு வராங்க. அதுக்குள்ளே வந்து கேபி தலையில் தேங்காய் உடச்சிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காரு சாமிக்கு வேண்டிக்கிட்டு. உடனே இவங்க ஐயோன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வருத்தப்பட்டு கேட்குறாங்க. அவரும் வந்து இது மாதிரி நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேற, நான் வந்து சின்ன அப்பையிலேருந்தே நீ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு நீனு, ஆனால் நீ என்னை புரிஞ்சிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிட்டு அவர் வந்து தேங்காய் உடச்சது ரத்தம் வருது. இவங்க ஓடி போய் சாமிக்கிட்ட மஞ்சளும் துண்ணூறும் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு தேய்ச்சி விடுறதுக்காக ஓடுறாங்க உள்ள கோயிலுக்குள்ளே. இவங்க வெளியில் இவர் உட்காந்துட்ருக்காரு. அவள் உடனே அங்கே வராரு சரச்சந்திரா துப்பாக்கி எடுத்துகிட்டு. அங்கே பார்த்தா அங்கே மீரா உட்காந்து கேபிகிட்ட உட்காந்து அழுதுட்ருக்காங்க. இது மாதிரி ஏன் இது மாதிரி தள்ள உட்காந்து அடித்து தேங்காய் உடச்சி இருக்கீங்க, ரத்தம் எவ்வளோ வருது பாருங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், நான் வந்து செர்ரிக்காகவும் நட்சத்திராவும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நினச்சி தான் நான் இந்த பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லவும், உங்களுக்கு எவ்வளோ பாசம் எங்கள் மேலெலாம் அப்படின்னு சொல்லி மீரா அழுதுட்ருக்காங்க. உடனே சரச்சந்திரா வந்து வராரு. பார்த்தா மீரா கூட இருக்கிறத பார்த்துடுறாரு. இது மாதிரி அண்ணா எங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கார் வந்து செரிக்காகவும் நட்சத்திராக்காகவும் வேண்டிக்கிட்டு இந்த வேண்டுதல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி அவங்க அண்ணன்ட்ட சொல்கிறாங்க. உடனே வாமா கூப்பிட்டு போகலான்னு சொல்லி கேபியை கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க ஒடியாராங்க. அப்போ வந்து குங்குமமும் மஞ்சள் அந்த திருநூறுலாம் எடுத்து வைக்கிறதுக்கு வராங்கல்ல, எடுத்துகிட்டு அவருக்கு ரத்தத்தை நிறுத்துறதுக்காக, தலையிலேருந்து வழிய ரத்தத்தை நிறுத்துறதுக்காக அப்போ பூமி கையை பிடிச்சி இழுத்து அத்தை அங்கே போகாதீங்க அங்கே பாருங்கன்னு காமிக்கிறாங்க. அங்கே மீரா சரச்சந்திரா கேபிலாம் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு, அப்பா என்னம்மா இவருக்கு வந்து இப்போ திடீர்னு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கவும், இது மாதிரி ஃபோன் பண்ணி மருதான சித்தி அப்பூர்வட்ட சொல்லவும், எனக்கு வந்து ஃபோன் பண்ணான் செர்ரி, அதனால் நான் வந்து செர்ரியை வந்து மீரா அத்தையை கூப்பிட்டு வர சொல்லிட்டேன். அதனால் வந்து நாங்கள் வேறு பிளான் பண்ணி நீங்கள் இங்கே இருக்கிற தெரியாமல் எப்படியாச்சும் மறைக்கணும், நாங்கள் வேறு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கணும்னு, நாங்கள் ஒன்றா இருக்கணும், சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி எங்களுக்காக நல்லது பண்ணுற நீ வந்து ஏமா என் பிள்ளைக்கு மட்டும் கஷ்டத்தை தர அப்படின்னு வழியை தர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பூமிகிட்ட சாரதா. அத்தை நான் வந்து ககன் மாமாக்காக ககன் மாமா எனக்காக பிறந்தவர், சின்ன வயசுலேயே அவர் என்னை காப்பாற்றிருக்காரு, அவரும் வேணும் எனக்கு எங்கள் அப்பாவும் வேணும், 2 பேரும் எனக்கு வேணும், 2 பேரும் அம்மாத்தோட நான் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி இங்கே டிவோர்ஸ் கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணணும்னு அங்கே அபூர்வா வந்து ஒரு ட்ராமாவை நடத்திட்டாங்க. அதை பார்த்துட்டு உங்கள் தாலியை இறக்கிட்டு நான் அங்கே இடத்துல தாலி கட்டணும்னு நான் ஆசைப்படலை, அதனால தான் நான் அந்த கல்யாணத்தை அன்னைக்கு நிறுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ககன் ரொம்ப வருத்தப்படுறாமா, இது மாதிரி நீ உதய் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லவும், நான் உதய் கூடலாம் க்ளோஸாக இல்லை, என்னை ஏதோ தப்பாக மாமா மறைச்சிட்ருக்காரு, நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பூமி. இதுக்கு முன்னாடி இவங்க அம்மாவுக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்காக எல்லா பசங்களும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து என்ன ஸ்வீட்டுன்னு கண்டுபிடிங்க, நான் வந்து ஒவ்வொரு ஸ்வீட்டாக கொடுக்குறேன்னு சொல்லவும், டான்ஸ் கிளாஸில் பசங்க எல்லாம் லைனாக நின்றுட்டுருக்காங்க. ஒவ்வொரு பசங்களும் கரெக்டான ஸ்வீட்ஸ் வாயில் ஊட்டிடும் போது கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு பசங்க கண்டுபிடிக்கல, ஒருத்தங்க லட்டு சொல்கிறாங்க, ஒருத்தங்க ஜிலேபி சொல்கிறாங்க. அது மாதிரி பின்னாடி இவங்க வந்து நின்றுக்கிட்டு ஆண் காமிக்க வராங்க. அந்த திஷ்டிக்காக வச்சுருக்கிற பச்சை மிளகாவை எடுத்து பூமி வாயில் வச்சிடுறாரு. ஸ்வீட்டு நினச்சி அவங்க வாய் திறந்து கண்ண மூடிட்டுருக்காங்க. அப்போது இவங்க வந்து பச்சை மிளகா வரைக்குதுன்னு சொல்லி ஸ்வீட்டு இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு ஓடி போய் ஸ்வீட் எடுத்து வாயில் போட்டுடுறாங்க. அங்கே டேபிள் மேலே இருந்த ஸ்வீட்டை இவர் வந்து ககன் வந்து நான் ககன் மாமாவுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல அவங்க. உடனே அங்கே ஆஃபீஸில் வந்து உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு உதய் கல்யாணம் பூமி கல்யாணம் பற்றிலாம் யோசிச்சுன்னு அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதெல்லாம் பார்த்து பூமியை வந்து தப்பாக நினச்சிட்டாரு. இவர் எப்படியும் நம்மளை வந்து மறந்துட்டு உதய தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ற தாட்டில் அவர் யோசிச்சுட்டு பூமியை தப்பாக நினச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த வர எபிசோடில் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.